ஒரு பேங்க் ஓப்பனிங் செரமனி. அதில் வந்து மேனேஜர்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நம்மளோட பேங்க்கில் வந்து ஒரு புதுவிதமான ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா வந்து கஸ்டமர் வந்து காலையில் வந்து பேமெண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுறணும். அந்த பேமெண்ட்டை வந்து அன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே செலவு பண்ணிடணும். ஸோ அந்த பேமெண்ட்டை வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அதில் ஒரு எம்ப்ளாயி வந்து எந்திரிச்சு, இது என்ன சார், இது ரொம்ப லூஸ்தனமான ஒரு முடிவாக இருக்கே, இது எப்படி முடியும்? ஸோ ஒரு பேமெண்ட்டு போட்டாங்கன்னா ஒரே நாளில் செலவு பண்ணுறதுன்றது சாத்தியமே இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பேங்க் ரூல் வந்து சரியில்லை அப்படின்றாரு. அப்போது மேனேஜர் சொல்கிறாரு, இது இந்த பேங்க் ரூல் இல்லைப்பா, யூனிவர்சல் பேங்க் ரூலே இதுதான். கடவுள் வந்து ஒரு நாள் நம்மக்கிட்ட கொடுக்குறான் அப்படின்னா வந்து அந்த காலிலேருந்து நைட் வரையும் அந்த டேவை நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஸோ அந்த டேவை நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்கிறதுக்காக நான் இப்படி ஒரு உதாரணம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கில் வந்து அவர் வந்து இது மாதிரி மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கதையை கேட்டோன்னே எனக்கு ஒரு டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆச்சு. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். என்னென்னா வந்து இன்றைக்கி இறைவன் நமக்கு வந்து ஒரு டே கொடுத்துருக்கான். அந்த டேவை நம்ம முழுமையாக பயன்படுத்தணும். ஸோ காலையில் நம்ம வர வச்சிட்டோம்னா ஈவினிங்குள்ளே ரொம்ப சரியாக அந்த டேவை வந்து பயன்படுத்தணும். இந்த டேவை வந்து நம்ம நெக்ஸ்ட் டேக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது.